பிக் பாஸ் சீசன் 8 70 நாட்களை கடந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபைனல்ஸும் வரப்போகுது. இதனால டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா கொடுத்துட்டு வராங்க. இந்த வாரம் பிக் பாஸ் டாஸ்க்ல என்ன கொடுத்துறாங்கன்னா ஒரு சில கற்களை கொடுத்துட்டு அதை எல்லாரும் சேஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல அவங்களுக்கு தேவையானவங்க கூட டீம் அப் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு ஜெஃப்ரி அண்ட் பவித்ரா டீம் அப் ஆகி இருக்காங்க. அவங்களோட கல் எடுக்கிறதுக்காக ராணுவ வராரு. அப்படி வரும்போது என்ன பண்றாருன்னா ஜெஃப்ரி ராணுவ தடுத்து நிறுத்தத்துக்கு பாப்பாரு. அப்படி தடுத்து நிறுத்தும் போது ராணுவ கீழே விழுந்துருவாரு. அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவரோட தோள்பட்டையில அடிபட்டுரும். இதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ராணுவ டாக்டர்ஸ் கூட்டம் போயிட்டு செக் பண்ணுவாங்க. ஆனா அவர் கண்டென்ட்காக தான் நடிக்கிறாருன்னு ஜெஃப்ரி, சௌந்தர்யா, அன்ஷிதா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன செகண்ட் ப்ரோமோல கூட கேப்டன் விஷால் என்ன சொல்லி இருந்தாருன்னா ராணுவ இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அன்ஷிதா ராணுவ கிட்ட போயிட்டு நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது, சாரி ராணுவ அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. சௌந்தர்யா என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா நீ உன்னை தெரிய வச்சதுக்காக தான் அப்படி பண்றேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி இருந்தாங்க. இதனால பாத்தீங்கன்னா ராணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆகுது. இந்த சம்பவத்தால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ராணுவுக்கு சோசியல் மீடியால நிறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. அண்ட் பிக் பாஸ் வீட்ல இருக்க ஹவுஸ்மேட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ராணுவ சொன்னது பொய்யா இருந்தா கூட நீ அவன் நடிக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது, வெயிட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நீ பேசி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஜெஃப்ரி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. லைவ்ல கூட என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா கிட்ட போய் பேசிட்டு இருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ராணுவ நடிச்சதாவே இருந்தாலும் நீங்க அந்த டைம்ல நடிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்க வேணாம், ராணுவ நடிக்கிறான்னு சௌந்தர்யா ஜெஃப்ரி ஏன் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ராணுவ விழுந்ததுக்கு ஆப்போசிட் சைடுல இருக்கிற கையில தான் அவருக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. சோ எப்படி விழுந்ததுக்கு ஆப்போசிட்ல கை வலிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு. இதனாலதான் அவங்க திருப்பி ராணுவ நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. பட் ஆனா ராணுவ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் 2-3 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. எது எப்படி ஒருத்தர் வழியில துடிச்சிட்டு இருக்கும் போது அவன் நடிக்கிறா அப்படின்னு சொன்னது அங்க இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இல்லாம வெளிய மக்களும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரிக்கு எதிராக கமெண்ட் எல்லாம் போட்டு இருக்காங்க. ராணுவுக்கு அடிப்பட்டது அண்ட் ஜெஃப்ரி அண்ட் சௌந்தர்யா ராணுவ நடிக்கிறான்னு சொன்னதுக்கு உங்களோட கமெண்ட் என்னன்னு கீழே மென்ஷன் பண்ணுங்க. We'll see you on the next video. Bye.